இந்த சந்திப்பு எப்படி உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? அவர் வந்து அதே விட மாட்டேங்கிறீங்க. எப்படியாவது ஒரு பிரச்சனையை எழுப்பலான்னு பாக்குறீங்க. எந்த பிரச்சனையும் கூட்டணியில் இருக்க தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. கேக்குறீங்களா? காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்து மிசா கொண்டாந்தது. அவங்க இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களே. மிசா கொண்டாந்தாங்க, எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க, நாங்களே ஜெயிலில் அடைக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கிட்ட கட்சியோடு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இழுபறிக்கு இடையில தானே கூட்டணி நடந்துட்டு இருக்கு. திமுகவில் கம்யூனிஸ்டுக்கு இடது கம்யூனிஸ்டுக்கு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடியல, இறுதியாகல. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இன்னும் கூட்டணி இறுதி செய்யல. பாவம், என்ன செய்யறது? போனதற்கு 6 சீட்டு வாங்கினாங்க, 5 சீட்டுக்கு அலையோடு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் தவறானது. எங்களுக்குள்ள பேசி ஒரு இலக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நீங்க போட்டுக்கிட்டு வாங்க வேண்டாம். டெல்லியில பேச்சுவார்த்தை நடைபெறுது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி அந்த திமுக சொல்லியிருந்தாங்க. அதை சரி செய்யதான் இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடைபெற்று இருக்கு. ஏங்க இது என்ன அறிவிச்சுமே இல்லையா? அறிவிச்சிருக்கவே இல்லையா? ஏங்க ஒரு கட்சினா அவ டிஸ்கஸ் ஆகும். திருமதி கனிமொழி போனாங்களே டெல்லிக்கு, எதுக்காக போனாங்க? திருமதி கனிமொழி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் எதற்காக போய் பார்த்தாங்க?